எல்லாம் வளர்த்தாரு அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்துட்டு அவங்க நகையை அவங்க கேட்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க நகையை இப்போ கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க பெருசாக வீரவசனம் பேசிட்டு இப்போ எதுங்கிறாங்க. அவன் தான் குடிச்சிக்கிட்டு ஏதோ ஒன்று டெய்லி வந்து பேசிகிட்டே இருப்பியா, இந்த மீனாவது பேசுனது ஃபுல்லாமே கரெக்டாக நடக்கும்னு நினச்சா அதுவும் அவள் பூ கட்டுற மாதிரி ஒரே நாளில் வாடி போயிடுது. உன் வீரவசனம் அவ்வளோதானே மீனா, உனக்குலாம் ரோசம் கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிப்பா அவங்களுக்கு நகையை கேட்டால் கொடுக்க முடியும், அவங்க தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களா, சேலஞ்ச் அப்போ நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் இங்கே சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே முத்துட்டு டே தொழிலதிபர், அப்போ நீ தான் அம்மா மேலே சத்தியம் பண்ண 6 மாதத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன பணத்தெல்லாம் கொடுப்பேன்னு, இப்போ வரைக்கும் 1 ரூபாவாவது கொடுத்துருக்கியாடா. ஒருவேளை அதனாலேயே என்னமோ அம்மாவுக்கு சுளுக்கு பிடிக்கிறது, வயிறு வலிக்குது, கேஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி என்னமோ ஒன்றும் உடம்புக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் என்னென்ன நடக்க போதும் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து ஐயோ அப்போ அதனால தானோ அப்படின்ட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனோஜ் சிச்சிக்கு வந்துட்டு ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கூடி சீக்கிரத்தில் ரூபா கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த ஸ்ருதி கேட்குறாங்க, மீனா அவங்க நகையை தானே ஆண்டி கேட்குறாங்க, இதில் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா உடனே ரோசப்பட்டு நான் ஒன்றும்